அல்சர் இருப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சில முக்கியமான புண் ஆற்றக்கூடிய ரெமடிஸ், இயற்கையான ரெமடிஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக சோற்று கற்றாழை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை எப்படி எடுக்கலாம், எப்படி எடுத்தால் உங்கள் அல்சர் புண்ணுடைய தீவிரம் மற்றும் வலி, எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், எதுக்கழிப்பு போன்றதும் விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சோற்று கற்றாழை அல்லது குமரி கற்றாழை அப்படின்னு நம்ம அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரமானது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது, நல்ல லூப்ரிகேட்டடாக நீர்ச்சத்து மற்றும் வளவளப்பு நிறைந்த ஒரு தன்மை வாய்ந்த ஒரு சோற்று பகுதி தான் நம்ம உட்கொள்ள போகிறோம். ரெண்டாவது பச்சையம் நிறைந்தது, அதே மாதிரி நிறைய விட்டமின்ஸ் நிறைந்தது, உடலுக்கு தேவையான ஒரு சில நியூட்ரியண்ட்டை கொடுக்கக்கூடியது, ஒரு நல்ல கோட்டிங் ஃபார்ம் பண்ணும். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால இரைப்பை மற்றும் குடல் பகுதியில் ஒரு அருமையான கோட் ஃபார்ம் பண்ணும். எந்த விதமான எரிச்சல் இல்லாத ஒரு கோட்டிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஹெல்ப் பண்ணுது. இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நேரடியாக இரைப்பையினுடைய செல்களை, சுவர்களை தாக்காமல் ஒரு ப்ரொடெக்டிவ் பாதுகாப்பு படலத்தை உண்டு பண்ணுறதுக்கு சோற்று கற்றாழை ஒரு அருமையான இயற்கை பொருளாக பயன்படுகின்றது. இப்படி இந்த மாதிரியான நன்மைகளாக இருக்குது. சோற்று கற்றாழை எப்படி காலை எழுந்தவுடன் எடுத்துக்கொள்வது அப்படின்னா, அப்படியே பிளைனாக கழுவிட்டு உட்கொள்ளலாம், அல்லது 3 பொருட்கள் சேர்த்து நீங்கள் உட்கொள்ளலாம். அது இன்னும் குறிப்பாக அல்சர் இருப்பவர்களுக்கு, இரைப்பை புண் இருப்பவர்களுக்கு பயனளிக்கும். உங்களுடைய உள்ளங்கை அளவிற்கு சோற்று கற்றாழை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சுற்றிலும் நன்கு தோல் சீவி விட்டு நல்ல ரன்னிங் வாட்டரில் கழுவி 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இந்த 3 பொருட்களும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து, பிளெண்டரில் அடிச்சுட்டு ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும். இந்த தயிர், சீரகம் மற்றும் சோற்று கற்றாழை சேர்ந்த ஜெல் காலை வேளையில் காலையில் கண் முழிச்ச உடனே எடுத்துக்கொள்ளலாம். இதனால் கிடைக்கக்கூடிய பயன் அமில அளவை சீராக்குகின்றது. இரண்டாவது, அந்த காலையில் ஏற்படக்கூடிய அதீதமான பசி, இந்த அல்சர், ஆசிடிட்டி, ஹைப்பர் ஆசிடிட்டி, மிகைப்பித்தம் இருப்பவர்களுக்கு ரொம்ப ஏர்லியாக 4 o'clockலேருந்தே பசி எடுக்கும். இந்த மாதிரி அதீதமான பசியிலேருந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. எரிப்பு கம்மி பண்ணுது, குடல் எரிப்பை குறைப்பதற்கு பயன்படுகின்றது. குடல் எரிச்சல் மட்டும் இல்லை, நெஞ்சு எரிச்சல், இந்த உணவு குழாய் பகுதியில் வரக்கூடிய நெஞ்சு எரிச்சலுக்கு ஒரு நல்ல ரெமடியாக பயன்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் குமட்டல், வாந்தி இருப்பவர்களுக்கும் இது சீரகம் சேர்ந்ததுனால ஒரு நல்ல சீரகமே என்ன அப்படின்னா, ஜீரணத்தை சீராக்கக்கூடியதுனால தான் அது சீரகம். அகத்தை சீராக்கக்கூடியது அல்லது சீரணத்தை சீராக்கக்கூடியது. எனவே சீரண பிரச்சனை இருப்பவர்களுக்கு சீரகம் ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறதுனால காலையில் எடுத்துக்கொள்வது பயனளிக்கும். ஸோ இந்த ரீதியில் நீங்கள் காலை எழுந்தவுடன் 1 டோஸ் சோற்று கற்றாழை, தயிர் மற்றும் சீரகம் பயன்படுத்தலாம். ஒரு சில நபர்களுக்கு தயிர் சேர்க்கும் பொழுது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, தயிர் சேர்த்தா அந்த தயிர் ஸ்மெல்லே எனக்கு நெஞ்சு எரிச்சல், அதுவே நெஞ்சு எரிச்சல் உண்டு பண்ணதுன்னு ரேராக ஒரு சில நபர்களுக்கு இருக்கலாம். அவங்களோட உடல் மற்றும் நோயின் தன்மைக்கு ஏற்ப அப்படி பிரச்சனை வரலாம். அப்படி இருந்தால் தயிர், சீரகம் தவிர்த்துட்டு பிளைன் சோற்று கற்றாழை காலை நேரத்தில் உட்கொண்டு வரலாம். எந்த சைடு எஃபெக்ட் பாதிப்பு இல்லாத ஒரு அருமையான ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சருக்கு இந்த மருத்துவத்தை சொல்ல முடியும்.